அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெனுஸ் அண்ட் த மினி டூல் பார்ஸ். எக்ஸலில் நிறைய விஷயங்களை எளிமையாக பண்ணுறதுக்காக தான் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, எந்த விதமாக அதை பயன்படுத்தலான்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸலை பொறுத்தவரையிலையும் ரைட் கிளிக் பண்ணி வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் ஷார்ட்கட் மெனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி டூல் பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸலில் எல்லா இடத்துலையுமே இந்த ஷார்ட்கட் மெனு வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் செல்லுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணேன்னா இதில் கட், காப்பி, பேஸ்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட், டெலிட்னு இருக்கும். இதுவே நான் காலத்துக்கு மேலே செலக்ட் பண்ணி கொடுத்தேன்னா ஸோ இதுலேயும் நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து ஒரு காலம் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு நான் வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன், இங்கே வந்து இன்சர்ட்னு கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு தேவையில்லாமல் எங்கேயுமே தேடிட்டு இருக்க தேவையில்ல எப்படி காலம் இன்சர்ட் பண்ணுறதுன்னு. நீங்கள் காலம் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கொடுக்கலாம். திரும்ப நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், எனக்கு காலம் தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். இதுவே ரிப்பன் டேப்குள்ளே போனீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஸோ இதை நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மெனு பாரில், மெனு டூலில். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுற இடத்த பொறுத்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுமே இந்த ஷார்ட்கட் மெனுவில் வந்து மாறும். இதுவே நீங்கள் வந்து ஷீட் டேப்பில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷீட்டோட ரீநேம், அப்புறம் அதுக்கு வந்து கலர்ஸ் ஹைட் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா விதமான விஷயங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் மெனுவை யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி டூல் பார். இந்த மினி டூல் பார் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு டிஃபால்ட்டாக அதே இடத்துல வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஹோம் மெனுக்கெலாம் போக தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மினி டூல் பாரில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடிக்கடி எக்ஸலை யூஸ் பண்ணுற லாட் ஆஃப் கீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அனலைஸ் பண்ணி எந்தெந்த பட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குயிக் டூல் பார்லையும் ப்ளஸ் மெனு பார்லையும் ஷார்ட்கட் மெனு பார்லையும் இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு நமக்காக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் உங்கள் நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.